ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் எனக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை செய்ய போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இது எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. அன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பால் கொழுக்கட்டை பிடிக்கும்ன்றதால அவங்க அன்றைக்கி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு படி புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அது நல்லா கழுவிடணும். 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவி ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் அரைக்கணும். மாவு நல்லா மஞ்சி வெண்ணெய் பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்ச மாவில் முக்கால்வாசி மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பண்ணிக்கோங்க. மாவு ஈரமாக இருந்ததுன்னா ஒரு வெள்ளை துணியில் கொஞ்ச நேரம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு நம்ம எடுத்து வச்சிடணும். இது நம்ம கரைச்சி ஊற்றுறதுக்காக கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சுக்கணும். 2 தேங்காவை உடைச்சி நல்லா பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய் பாலில் 2வது பாலை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க அந்த குட்டி குட்டி அரிசி உருண்டைகளை அதில் போடணும். ஒரே டைமில் எல்லா உருண்டைகளையும் போடக்கூடாது. கொஞ்சம் போட்டு அந்த உருண்டை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்த உருண்டைகளை போடணும். அந்த உருண்டைகள்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மாவை கரைச்சி விடணும். அந்த தண்ணியில் போட்ட உருண்டைகள்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த எடுத்து வச்சுருக்க மாவையும் கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு இந்த உருண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை போட்டுக்கணும். மாவுலாம் வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். வேகாமல் சர்க்கரை போட்டு அப்புறம் மாவு வேகவே வேகாது. உங்கள் சுவைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரையே போட்டுக்கோங்க. வெல்லம் கூட போடலாம், பட் ஆனால் பால் கொழுக்கட்டை அது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கட்டும்ன்றதால நாங்கள் சர்க்கரை தான் போட்டிருக்கோம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் பாலையும் இதிலே ஊற்றிடணும். ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கலாம் வைக்க வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எங்கள் பாட்டி எங்களுக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை செஞ்சாங்க. ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனல் ஃபுட்யூருக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.